பிக் பாஸ் சீசன் 8, அதாவது பெரிய முதலாளி பருவம் 8. பிக் பாஸ் சீசன் 8. ஓகே, மறக்காமல் எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் மீ. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பார்ப்போமா? மிஸ்ஸஸ் மஞ்சூரி வந்து அவங்க பேஸ் வாய்ஸும் அப்புறம் வந்து எல்லா கிரெடிட்ஸும் எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் பண்ணுறாங்க. அப்புறம் நிறைய சொதப்பல்கள், எல்லா விஷயமும் நான் தான் நிறைய சொதப்பிடுறாங்க. அதோட சில தவறுகள் பண்ணியிருந்தா அவங்க வந்து அவங்க பவர் யூஸ் பண்ணுறாங்க. நான் தளபதி, நான் வந்து கேப்டன், அப்படி அந்த மாதிரி தவறுகள் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. தவறுகள் பண்ணியிருந்தா அவங்களோட பதவியை வச்சு அதை சரி செய்ய பார்க்குறாங்க. மிஸ் மஞ்சூரி வந்து பயங்கர சொதப்பல். அப்புறம் நம்ம பிஜி ஃப்ரெண்ட்ஸு, அவங்க யார், மிஸ் ஜெசிகாவும் மிஸ் பவித்ராவும் 2 பேரும் சேர்ந்து ஒரு கேம் விளாண்டுட்டு இருக்காங்க. பயங்கர அண்டர்ஸ்டாண்டிங்கோட கேம் விளாண்டுட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா மிஸ் தர்ஷிகா வந்து விஷாலோட செட்டில் ஆயிட்டாங்க. மிஸ் பவித்ரா வந்து சாச்சினாவோட செட்டில் ஆயிட்டாங்க. மிஸ் சாச்சினாவை பற்றி சொல்லி ஆகணும். அவங்க வந்து ஆல்ரெடி அவங்க பிக் பாஸில் வந்து இந்த கிரியேட்டிவ் டீம் மாற்றிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்பயே நினச்சேன், ஒரு சின்ன பொண்ணை வந்து இந்த மாதிரி ராணியாக வந்து உட்கார வைப்பாங்க அப்படின்னு. பிக் பாஸ் டீமே வந்து ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே ஒன்றும் நடக்கலை. மிஸ் மஞ்சூரி வந்து எல்லாத்தையும் சொதப்பிட்டாங்க. சொதப்பல், பயங்கரமான சொதப்பல். அதுதான் அங்கே நடந்துட்டுருக்கு. மற்றபடி பிக் பாஸில் வந்து இந்த மன்னருக்கான படி வந்து 3 ஸ்டேஜ் தாண்டிட்டாங்க பாய்ஸ் டீமில். கேர்ள்ஸ் டீமில் வந்து இன்னும் எதுவுமே ஒரு படி தாண்டியிருக்காங்க, அவ்வளோதான். அப்புறம் நோ நாமினேஷன், அதுவும் வந்து மிஸ்டர் சிவகுமார் தான், பாய்ஸ் டீம் தான் வந்து ஜெயித்தாங்க. நாமினேஷன் ஃப்ரீ பாஸ், அதுவும் பாய்ஸ் டீம் தான் ஜெயித்தாங்க. இந்த வாரம் பாய்ஸ்க்கு வந்து கொஞ்சம் சூப்பராக போயிட்டுருக்கு. இருந்தாலும் அங்கங்கே கொஞ்சம் சொதப்பல் இருக்குது பாய்ஸ் டீமில் அப்பப்போ கொஞ்சம் சொதப்பல் இருக்குது. இப்போதைக்கு தீபக்கு, மிஸ் ரஞ்சித் கூட வந்து போனால் நல்லா தான் இருக்கும். மிஸ் தீபக் போனால் அந்த டீமே ஸ்ப்ளிட் ஆகிடும், பாய்ஸ் டீமே ஸ்ப்ளிட் ஆகிடும். ஆல்ரெடி ஸ்ப்ளிட் ஆகி தான் கிடக்குது. ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு தீபக் தான் வந்து அந்த டீமை வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் மட்டும் போயிட்டாருன்னா பாய்ஸ் டீம் ஃபுல்லாக ஸ்ப்ளிட் அப் ஆகிடும், செதறிடும். அப்புறம் ஆளாளுக்கு இப்பயும் ஓரளவுக்கு செதறி தான் இருக்குது. ஆனால் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிட்டுருக்கு பாய்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும். கேர்ள்ஸ் டீம் வந்து கம்ப்ளீட்டாக செதறிடுச்சு கேர்ள்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா பிஜி ஃப்ரெண்ட்ஸ், மிஸ் பவித்ராவும் மிஸ் தர்ஷிகாவும், அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு மிஸ் ஜாக்லினும் மிஸ் சௌந்தர்யாவும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா மிஸ் ஆர்ஜி ஆனந்தியும், அண்ட் தென் இப்போ புதுசாக வந்தவங்க மிஸ்ஸஸ் மஞ்சூரி, அவங்க 2 பேரும் தான். இப்போதைக்கு கேம் வந்து கேர்ள்ஸ் டீம் ரொம்ப வீக்காக போயிட்டுருக்காங்க. பாய்ஸ் டீம் தான் வந்து நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் கவுண்ட்டு 48 வரைக்கும் ஏறி இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் மீ. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. தேங்க்யூ.